அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கடலையை வச்சு சூப்பரான காலை டிஃபன் ஒன்று செஞ்சினாங்க. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து ஈரங்காய விட்டுருக்குறேன். இப்போ இதில் ஈரம் காய்ஞ்சிச்சு. இதுக்குள்ளே நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அடுத்த காத்தேக்கரண்டி கடுகு சேர்க்குறேன். அடுத்தது பெருஞ்சீரகம் அதே காத்தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து தாளிப்பம். இப்போ இது பொரிஞ்சு வந்துட்டு இப்போ கறிவேப்பிலை 2 நட்டு கறிவேப்பிலை எடுத்து சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் பாதி வெங்காயம் இப்போ சேர்த்துனேன், பாதி கடலை சேர்க்க போகிறேன். இப்போ கறி விட கொஞ்சம் சுவையாக இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்க்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன், அது 2யும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். கடலில் வந்து வாயு உள்ள சாப்பாடுனுடைய இஞ்சியும் உள்ளியும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததான் தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை வட்டி வச்சுருந்தா அதையும் இதுக்குள்ளே சேர்க்க. இந்த தக்காளி பழத்தின பச்சை வாசனை போகும் வரையும் நாங்கள் வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். கடலை கேட்க உப்பு சேர்த்தபடியாக இந்த தாளினைக்கு அளவான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த தனி மிளகாய்த்தூள் காத்தேக்கரண்டி சேர்த்து எல்லாத்தையும் நன்கு வதக்குவோம். இப்போ அவிச்ச கடலைகளை இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்ததாக இப்போ வெங்காயமும் தேங்காய் சட்டும் வச்சுருந்தோம், அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். அது கறி வடை ரொம்ப சுவையாக இருக்கும் என்பதற்காக அதையும் இதுக்குள்ளே சேர்த்து எல்லாம் ஒன்றா சேரும் வரையும் தாளிப்போம். அழுத்தம்னா சுவையான சுண்டல் எங்களுக்கு தயாராகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். நான் இது காலை டிஃபனாக தான் செய்வேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக குரக்கன் புட்டும் சீனியும் வாழைப்பழமும் தான் செய்த நாங்கள். இங்கே நல்ல மழையும் அடிச்சுத்துது. அப்போ ஈஸியான சாப்பாடாக செய்த நாங்கள். அதுக்காண்டி நான் முதல்ல குரக்கன்மா எடுத்துருக்கிறேன். குரக்கன்மா அரிச்செடுக்கணும், கட்டியல் இருக்கும் என்பதற்காக அரிச்செடுத்துருக்கிறேன். இப்போ நான் புட்டு குழைக்க போகிற பாத்திரத்துக்குள்ளே அந்த அரிச்செடுத்த மாவை சேர்க்குறேன். நான் 1.5 சுண்டுமா எடுத்து நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவானது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் குழச்சி வர்றேன். குரக்கம்மா வந்து சுகர் உள்ளாக்களுக்கு எல்லாம் சுகரை குறைக்கிறதுக்கு உகந்தம்மா, ரொம்பவே சத்துள்ள மாவும். மற்ற குரக்கன் புட்டு குழைக்கிறதுக்கு கை பொறுக்கிற அளவு மெல்லிய சுடுதண்ணிலாம் குழைக்கிறது. நல்லா சுடுதண்ணியில் குழைக்கக்கூடாது. மெல்லிய சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை புட்டுன்ன பதத்துக்கு குழைச்செடுப்பேன். குரக்கன் புட்டு வந்து சுட சுட சாப்பிட்டா சரி, ஆறினா சாப்பிட இல்லாது. அது கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் கடினமான தன்மை மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதமாக குழைக்க போகிறேன். குரக்கன் புட்டு வந்து நாங்கள் குரக்கனை வேண்டி தான் திரிச்செடுத்த நாங்கள். இப்போ தனி குரக்கன் மாதான் நாங்கள் திரிச்செடுத்த மாத்தான். இதுக்கு நான் எந்த மாவும் சேர்க்கவும் இல்லை, இதில் கலந்தால் தான் நான் வேண்டவும் இல்லை. தனியாக குரக்கன் மாவில் செய்கிறேன், புட்டை குழைக்கிறேன். இப்படியே கையால் புட்டுண்ட பருவத்துக்கு நாங்கள் குழைச்செடுக்கணும். இப்போ எனக்கு புட்டு ஓரளவு சரியான பருவத்துக்கு வந்துட்டுது. இப்போ இதை நீத்துப்பட்டியில் போட்டு சாதாரணமாக புட்டை வைக்கிற மாதிரி நீராவியில் அவிக்கணும். இப்போ இதுகளை நீத்துப்பட்டியில் போடுறேன். இப்போ எங்களை மேரி காலம் தொடங்கினோடைய சரியான மழையும் மரக்கறிகளும் பெருசாக இல்லை, மீனும் பிடிக்க போகிற இல்லை தானே. அப்போ நாங்கள் காலை உணவுக்கு ஈஸியான சாப்பாடாக இந்த குரக்கன் புட்டு செய்தோம் நாங்கள். இப்போ புட்டு பானையில் வச்சு அவிக்கப்போ மூடி சரியாக 8 நிமிஷம் எனக்கு அவியறதுக்கு இதை எடுத்தது. குரக்கன் புட்டு அவியறதுக்கு சரியாக 8 நிமிஷம் எடுத்தது.
8 நிமிஷத்தால் உங்களுக்கு திறந்து காட்டுறேன்னு பாருங்க. குரக்க முட்டை வந்து நல்ல குரக்கன் வாசனை வருது. இப்போ இதை பாத்திரத்துக்கு கொட்டிட்டு இது கொஞ்சம் வேலைக்கு காஞ்சிடும் பண்ணுறபடியாக நிறைய தேங்காய் பூ சேர்க்கணும். அப்போ நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். முதல் சாதாரண புட்டோட இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்க்கணும். அடுத்தது சீனி சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட பனங்கட்டி இருந்தால் பனங்கட்டியெல்லாம் சீவி தூள்களாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சீனி சேர்த்து இதை குழைச்சிடும். குறைக்க மட்டும் மற்ற புட்டுகள் மாதிரியில் விலை காஞ்சிடும். அதெல்லாம் தேங்காய் பூ நிறைய சேர்த்துனேன். இப்போ எனக்கு குரக்கை மட்டும் தயாராகிட்டுது. பிளேட்டில் போட்டு காட்டணும். இருக்கும் குரக்கை மட்டும் சீனியும் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். சுகர் உள்ளாக பனங்கட்டி சேர்த்துக்கொள்ளுங்க சீனிக்கு பதிலாக. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு காலை உணவாக தோசை சுட்டுனாங்க. உளுந்தும் கோதுமை மாவும் கலந்த தோசை சுட்டுனாங்க. அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இப்போ 3/4 டம்ளர் உளுந்தை இதுக்குள்ளே சேர்த்து தண்ணி விட்டு கழுகி போட்டு 6 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு பிறகு உங்களுக்கு காட்டு. 6 மணித்தியாலம் உளுந்து ஊற வச்சதுன்னு அரிச்செடுக்கிறேன். கல் மண் எதுவும் இருந்தால் அது போகட்டும் இருந்தாக்காக அரிச்செடுக்கிறேன். அரிக்கன் வச்சு அரிச்செடுத்துட்டு உங்களுக்கு அரிச்செடுத்துட்டு வந்த உளுந்தை இப்போ கிரைண்டர் கப்புக்குள்ளே போட போகிறேன். போட்டு நல்ல மெல்லிய பசையாக அரைச்செடுப்பேன். உளுந்து முழுவதும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தோசை ஓட்டை விழுகிறதுக்காண்டி வெங்காயம் சேர்க்கிறேன். இதோடு சேர்த்து வெங்காயத்தை அரைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்செடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்போ என்ன தோசை அரைச்சாச்சு. எப்படி வந்திருக்கேன்னு திறந்து பார்ப்போம். எனக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டிருக்கு. இப்படி அரைப்பட்டிருக்கு. இனிமேல் இதை நான் தோசைமாக சேர்த்து வைக்க போகிற வாளிக்குள்ளே சேர்க்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாவையும் இப்போ தண்ணி விட்டு கலக்கி இப்போ இதுக்குள்ளே சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். அவிச்ச கோதுமை 1 கப் சேர்க்குறேன். இது அவிக்காத கோதுமை 3/4 கப் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் கலந்து விடுவோம். பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நாங்கள் மாவை குழச்சி எடுத்து ஓவனை புளிக்க வச்சுட்டு காலமை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவனை புளிக்க வச்சது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்மாங்க. இல்லை குமல் விழுந்து புளிச்சிருக்குது. மாவும் பொங்கி வந்திருக்குது. நாங்களை கரண்டி வச்சு காட்டு. நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நான் தோசை மாவுக்கு மஞ்சள் போட்டு தான் சொல்கிறேன். என்ன மங்களகரமான தோசை மஞ்சள் தோசை எண்ணம். மங்களகரத்துக்கு தான் வெள்ளை தோசை சுட வேண்டும். சின்னதாக படித்தபடியாக மஞ்சள் போட்டு தான் தோசை சுடணும். அதுக்காண்டி மஞ்சள் சேர்க்குறேன். கொஞ்சம் நேரம் காணாமல் இருக்குது. நறுப்பன் சேர்த்து நன்கு கலக்கிட்டு இப்போ தாளினையும் சேர்க்க போகிறேன். இப்போ தாளினை சேர்க்கணும். வெங்காயம், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு போட்டு தாளிச்சுன்னு அதையும் இதுக்குள்ளே சேர்க்கணும். வாசனையாக இருக்கும் தோசை சுடாக்காண்டி அதையும் போட்டு சேர்ந்து கலந்து விடுவேன்.
இதை வடிவா தாளினி எல்லாம் கலக்கி விடுவோம். இப்போ நான் தோசை சுடுறதுக்காண்டி அடுப்பு மூட்டிட்டேன். அடுப்பில் தோசை கல்லை வைக்கிறேன். அது ஈரம் காயட்டு. அடுப்பு நல்லா சூடாறிட்டு இப்போ எண்ணெய் சீலையில் தோசை கல்லை துடைச்சிட்டு மாவை வாக்குறேன். பாருங்க, உடனே நல்ல வடிவாக ஓட்டை விழுந்து நல்ல வடிவாக கிடக்கு தோசை பார்க்க. இப்போ 2 கீழ்ப்பக்கம் வேகட்டும். இப்போ எனக்கு கீழ்ப்பக்கம் வேகிட்டுது. மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். எண்ணெய் விடாமல் தான் நான் தோசை சுடுவேன். எண்ணெய் சீலையில் மட்டும் துடைக்கிறேன், எண்ணெய் விடையில. இப்போ கீழ்ப்பக்கம் வேகி இருக்கும். இப்போ இதை இறக்கி ஆறாமல் இருக்கணும்னாக்காண்டி ஹீட் பாக்ஸில் வரும். இப்படி நாங்கள் ஒரு தோசையாக சுட்டு எடுத்தோம்னா எங்களுக்கு தோசை ரெடி ஆகும். நாங்கள் பார்த்தா தெரியுது, 2வது தோசை நல்லபடியாக ஓட்டை வந்து வடியாக வருது. இப்போ நான் ஒரு தோசை போட்டு காட்டுறேன். தோசைக்கு சட்னி தான் செய்வேன் நாங்கள். Thank you. Thanks for watching. Like and subscribe please. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக பூரியும் சம்பளம் செய்து நாங்கள். பூரி பாருங்கள் அப்படி பொங்கி வந்திருக்குன்னு. இப்படியான பூரி எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யணுன்ட்டு பார்ப்போம். பூரி செய்கிறதுக்கு முதல் பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். நான் விற்காத பச்சை கோதுமை மாவு. அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். அது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 1 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டரும் சேர்த்துக்கொள்ளலாம், அது கூட சாய்ஸ் தான். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். 1 மேசக்கரண்டி சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுவேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் தண்ணி சேர்த்து குழைக்காமல் தேங்காய் பால் சேர்த்து தான் குழைக்க போகிறேன். தேங்காய் பால்னால் முதல் பால் சேர்த்து குழைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா தண்ணி கூடினா பதம் பிழைச்சிடமாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் நான் பால் சேர்க்குறேன். இப்படி பூரி மாவோட பதத்துக்கு பிசைஞ்செடுக்கணும். மிச்சமடியாக குழைச்சிட்டு உங்களுக்கு காட்டு. இப்போ பாருங்கள் பூரி மாவோட பதத்துக்கு வந்துட்டுது எனக்கு. அதாவது சட்டியில் ஒட்டாமல் சாஃப்டாக குழப்பட்டு வந்துடுக்கு. இப்போ இதை அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விடுவோம். இப்படியே தட்டோண்டு போட்டு மூடி மாவுக்கு மேலால் எண்ணெயும் தடவிட்டு தட்டோண்டு போட்டு அரை மணி நேரம் மூடி வைப்போம்.
அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு அரமணத்தி எல்லாம் ஆகிட்டு எப்படிமா இருக்குன்னு திறந்து பார்ப்போம். சாஃப்டாக வந்துருக்குமா. இப்போ நாங்கள் பூரிக்கு மாவை உருட்டி எடுப்போம். இப்போ நான் தட்டுக்கு எண்ணெய் பூசாமல் மாவு பூசித்தான் என்ன பூரி இந்த சேப் உருட்டி எடுக்க போகிறேன். எண்ணெய் நடுக்க சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் தானே, அதுக்காக. இப்போ இதை உருட்டி எடுப்பேன். இப்போ நான் பூரி பொரிக்கிறதுக்காக அடுப்பு மூட்டி இருக்கிறேன். அடுப்பில் சட்டியை ஈரங்காய விடுவோம். ஈரங்காய பிறகு எண்ணெய் சேர்ப்போம். இப்போ ஈரங்காஞ்சிட்டுது. நான் பூரி பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் நான் பாவிக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ இந்த வெஜிடபிள் ஆயிலோ எந்த ஆயில் பாவிக்கணுமோ அந்த ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எண்ணெய் கொதிக்க பூரியை போட்டு பொரிச்சிடும். இப்போ பாருங்க, எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு அப்போ பூரியை போட்டு எடுக்கப்போ பாருங்க, பூரி எங்களுக்கு பொங்கி வருது. சூப்பராக பொங்கி வந்து கரண்டியால் தட்ட தான் பொங்கி வரும். இப்போ இதை மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் 2 பக்கம் விடுறதுக்காக. அதில் அப்பளம் மாதிரி பொங்கி வந்திருக்குது. நீங்கள் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த முறையில் இப்படி வருது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இது 2 பக்கம் வேகிக்குது. வேறாக்கி நான் ஒரு எழுத்து இல்லாத பேப்பர்லாம் போடுறேன். எண்ணெய் பிறகு எழுத்துகள் இருந்தால் அது பூரியில் ஒட்டிடும். அதுக்காக நான் எழுத்து இல்லாத பேப்பரில் போட்டு அந்த எண்ணெயை அதில் வடிக்க விடுறேன். இப்படி நாங்கள் ஒவ்வொரு பூரியையும் சுட்டு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சூப்பரான பூரி தயாராகிடும். நாங்கள் 2வது பூரியும் அப்படி பொங்கி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்க்கவே தெரியுது நான் பொங்கி வருதுன்னு எல்லாம். ரெண்டு பக்கம் வரத்துக்காண்டி மற்ற பக்கம் அதே மாதிரி திருப்பி வைக்கணும்னா உங்களுக்கு சூப்பரான பூரி தயாராகிட்டுது. ஒரு பிளேட் ஒன்று நாங்கள் ஒரு போட்டு காட்டு. இப்போ நாங்கள் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சம்பளம் செய்திருந்தோம். நாங்கள் பூரிக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு கறி வச்சாலும் நல்லா இருக்கும். நான் சம்பல்லாம் செய்தேன்னா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. பூரி எப்படி இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பராக வந்து thank you, thanks for watching.